Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Faqad qala Allahu ta'ala fi mahkamil tanzilil karim wa furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, man sama yawman fi sabilillah wa adallahu wajhahu 'anil nari sab'ina kharif. அருள்கொடுத்து அழியா மழை கொடுத்த மாபெரும் இறைவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றிக் கொண்டு அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் பேர் அருளாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகவும் ஒன்று உலகை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவப்பட்டார். கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஓரிரு தினங்களுக்குள் நம்மையெல்லாம் அடைய இருக்கக்கூடிய புனிதமிலும் ரமலானை பற்றி அதனுடைய சிறப்புகளை குறித்தும் இந்த ரமலானுடைய மாதம் எத்தகைய மாதம் என்பதை குறித்தும் நாம் பல்வேறு காலகட்டங்களில் அதை அறிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் பதக்கீர் இன்னமா அந்த முதக்கீர், நீங்கள் நினைவுபடுத்துங்கள், அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக வல்ல இறைவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்மையெல்லாம் அடைய இருக்கக்கூடிய அல்லது ரமலானை அனைவருக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை குறித்து இந்த ரமலானை குறித்தும் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களில் சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டங்களிலே
அதை பற்றி சொல்வது கடமையாக இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார். நாமெல்லாம் இந்த ரமலானை குறித்துள்ள வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த ரமலானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒரு 3-4 வார்த்தைகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த நோன்பு சொல்லுகிற வார்த்தை சௌம் என்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் சௌம் என்கிற வார்த்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை குறித்து சொல்கிறார். இந்த வார்த்தைகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய உள் அர்த்தங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இந்த நோன்புங்கிற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிற வார்த்தை சியாம். அதை ஒருமையிலே சொன்னால் சௌம். சௌம் என்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே பயன்படுத்தி சொல்கிறார். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சௌம் என்று சொன்னால் நாமெல்லாம் நோன்பு முறையாக முறை வச்சிருக்கிறோம், அப்படிதான் பண்ணணும். ஆனா உண்மையான நேரடியான அர்த்தம் அதற்கு என்னன்னு சொன்னா தடுத்துக் கொள்ளுதல் அர்த்தம். சௌம் என்று சொன்னால் தடுத்துக் கொள்ளுதல் அல்லது காத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அதுக்கு பல அர்த்தங்களை இமாம்கள் சொல்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது மட்டுமா? குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு இந்த நோன்பு? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை இறையச்சமுடையவர்களாக மாற்றுவதற்காக. இந்த தத்தகூன்கிற வார்த்தைக்கும் நாம் ஒரே ஒரு மொழியாக தான் பண்ணி வச்சிருக்கிறோம். தத்தகூன் என்று சொன்னால் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, இறையச்சத்தோடு வாழ்வது, எல்லா தவறுகளை விலகிக் கொள்வது என்று போன்ற பொருள்கள் அந்த தத்தகூன் என்கிற வார்த்தைக்கு உண்டு. ஆனால் நம்மில் மொழியாக்கம் செய்யக்கூடியவர்கள் இறையச்சமுடையவர்களால் ஆவதற்காக இன்னொரு வார்த்தையை குறித்து விடுகிறார். ஆனால் தத்தகூன்கிற வார்த்தைக்கு பலாயிரக்கணக்கான அர்த்தங்களை இஸ்லாமிய வரலாற்றுக்கு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடிய நேரம் இல்லை. ஆனாலும் இந்த தத்தகூன்கிற வார்த்தை உங்களை தடுத்துக் கொள்வதிலிருந்து, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதிலிருந்து, தீமைகளில் இருந்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சௌம் என்கிற வார்த்தையும் தத்தகூன் என்கிற வார்த்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தீமைகளில் இருந்து நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம். இந்த பாவங்களெல்லாம் இருந்து நீங்கள் தடுத்துக் கொண்டு நீங்கள் பரிசுத்தவான்களாக, இறையச்சமுடையவர்களாக, தூய்மையுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை தந்திருக்கிறார். நம்ம அதிகமான நபர்கள் இடத்துல போய் நீங்க கேட்டு பாருங்க, எதுக்கு நோன்பு நோக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, பக்கத்துக்கு தான் நோன்பு நோக்கு, என்னோட தாய் தந்தை நோன்பு நோக்கிறாங்க, அதுல நானும் நோன்பு நோக்கிறேன். இதான் பெரும்பான்மையான மனிதர்களிடத்தில் இருந்து வருகின்ற வார்த்தை. எதற்காக நோன்பு நோக்கிறோம், எதற்காக பசித்திருக்கிறோம், எதற்காக தாகித்திருக்கிறோம் என்பதை கூட விளக்காமல் என்ன செய்றாங்க? அவர்கள் இந்த நோன்பை நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய நோன்பு எதற்காக? நாம் முன் சொன்னதை போன்று
பாவங்களிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்வதற்காக. சென்ற ஆண்டு நம்மள நோன்பு வச்சவன் எத்தனை பேர் அந்த பாவத்தில் நாம் மீண்டு இருக்கிறோம்? இது ஒரு பயிற்சி. இந்த நோன்பு என்பது ஒரு பயிற்சி. இப்ப நம்மள ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஸ்கூல்ல படிக்கும் போது ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க? தேர்வு எழுத சொல்லுவாங்க. 11 மாதங்கள் படித்த அந்த படிப்புகள் எல்லாம் ஒரு மாதம் ஓடிட்டு என்னென்ன தேர்வு எழுதியிருக்கிறார், எப்படி படிச்சிருக்கிற, என்னென்ன பாஸ் பண்ணியிருக்கிற, பாஸ் செய்தா என்பதை ஒரு தேர்வு எழுதுறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு 11 மாதம் படித்த அந்த படிப்பை ஒரு மாதத்துல தேர்வு எழுதுவாங்க. நீ வெற்றியா தோல்வியா, பாஸா ஃபெயிலா, இது உலக நடைமுறையில் உள்ள நடைமுறைகள். அல்ல என்ன சொல்றான்? நீங்க 11 மாத காலம் வாழ்ந்திருக்கிறீங்க, ஒரு மாதம் பயிற்சி எடுத்து மீதி 11 மாதம் நீங்க வாழ போறீங்க. அதற்கான ஒரு பயிற்சி கூட தான் இந்த ரமலான். வெறுமனே நாம பசுவோடு இருப்பதும், வெறுமனே தாயிட்டு இருப்பதும், வெறுமனே நம்ம எந்த தீயதும் பேசாம அது மட்டுமே நமக்கு இல்லை. 11 மாத காலங்கள் நீ வரவேற்கக்கூடிய 11 மாத காலகட்டத்திற்கு நீங்க உங்களுடைய அமல்களை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்களோ அதை வச்சுதான் நம்முடைய பாடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அடுத்தது என்ன? அல்லாஹ் நம்ம இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறோம். என்ன வார்த்தை சொன்னா? ரமலான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். இந்த ரமலான் சொல்றப்ப ரமலான் என்ன அர்த்தம்? நிறைய பேர் தெரியும். எனக்கு தெரிஞ்சதுக்காக சொல்ல வரல, அதை நம்ம ஆய்வு செய்வதையும் சொல்ல வர. இந்த ரமலான் என்று சொன்னால் சுட்டெரித்தல். சுட்டெரித்தல் அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி, எப்படி வீட்டில் ஒரு பழைய துணி பழைய குப்பைகளா இருந்து சொன்னா அந்த பழைய குப்பைகளா எடுத்து என்ன செய்வாங்க? கொண்டு போய் இடத்துல எரிச்சிருவாங்க. எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. அது பரிசுத்தமாக்கிடுவாங்க இல்லையா? ஒரு பொருளை எரிச்சுட்டோம்னா அது ஒண்ணுனா போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ரமலான்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரம்ஜானுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க, இந்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க. ஷஹ்ரு ரமலான் என்பது உன்சில ஃபீஹில் குர்ஆன். அப்ப ரமலான் மாதம் வந்து விட்டால் நீங்க நோன்பு வருங்க. ரமலான் என்ன? நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய தவறுகளை எல்லாம், நம்முடைய குற்றங்களை எல்லாம், நம்முடைய அனைத்து தீமைகளையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்ற மாதமாக மாற வேண்டும். நம்முடைய தவறுகள் கருவக்கூடிய மாதமாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் ரமலானை அடைந்தவர்களாக ஆக முடியும். இதை ரமலானில் சில வெறுமனை நோக்கத்தவர்களாகத்தான், வெறுமனை தாக்கி தருத்தவர்களாகத்தான், அல்லது பசுவை இருந்தவர்களாகத்தான் கருதப்படுகிறீர்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பு வைத்திருக்கிற பேரையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. சௌம் என்று சொல்லுகிறான். அது சௌமுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நான் பேசாமல் இருப்பது. ஒன்று கலந்து கொள்ளுதல், இன்னொரு அர்த்தம் நான் பேச மாட்டேன் சொல்றாங்கல்ல, நம்ம பேச மாட்டோம்ப்பா அப்படிங்கிறது சௌமுங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலப்பு இல்லாமல் இறைவனுடைய அற்புதத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்றாங்க? கருவுற்று வர்றாங்க. கருவுற்ற மக்கள்கிட்ட வரும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், மரியமே நீங்க சொல்லுங்க, நான் உங்களிடத்தில் பேச மாட்டேன், நான் மௌனமாக இருக்கிறேன். அப்ப அந்த காலத்துல மௌனத்துக்கு அனுமதி இருந்தது, இப்ப இல்ல. அந்த காலத்துல இருந்துச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றா, மரியமே இந்த குழந்தையை குறித்த உங்களிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுங்க, நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்களோட பேச மாட்டேங்கிற அந்த வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா சௌமுங்கிற வார்த்தை தான் நான் போறோம். அப்ப என்ன அர்த்தம்? உங்களிடத்துல நான் பேச மாட்டேங்கிற அர்த்தம் இருக்கு. அப்ப சௌமுங்கிற வார்த்தை இரண்டு அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கிறான். ஒன்று தடுத்துக் கொள்ளுதல், இன்னொன்று பேச மாட்டேன். நாம் என்ன பேசக்கூடாது? நோன்பு இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க இல்லையா? நோன்பு இருக்கக்கூடியவர்கள் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நோன்பு வைத்திருப்பவர்கள் ஆபாசமான வார்த்தையை பேசக்கூடாது. நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்திய வார்த்தை என்ன? சௌம். சௌம் என்று சொன்னால் தடுத்துக் கொள்ளுதல், உங்களுக்கு
உங்களிடத்துல கெட்ட வார்த்தைகளை தீய வார்த்தைகளை பேச மாட்டேன் என்கிற பொருளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த ரமலான் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நான் தீமையிலிருந்து உங்களை தனிமைப்படுத்துகிற அந்த தீமையில இருக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அடுத்தது என்ன? முபாரக்கன். முபாரக்கன் என்கிற வார்த்தை அல்லாஹ் ரமலானுக்கு பயன்படுத்துகிறார். முபாரக்கன் என்னங்க? நம்ம பேரை வச்சிருக்கோம் முபாரக் பாய். பேரு முபாரக். உங்க பேருங்க உங்களுக்கு பேர் வச்சிருக்கா இல்லையா? இந்த அல்லாஹ் இந்த ரமலானுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? முபாரக். முபாரக் என்று சொன்னால் பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம். பாக்கியம் நிறைந்த ஒரு மாதத்தை அடையிருக்கிறீர்கள். எந்த மாதத்துக்கும் பெரிய அளவுக்கு பாக்கியத்தை சொல்லல. இந்த மாதத்துக்கு என்ன சொல்றான்? முபாரக்கன், முபாரக்கான ஒரு மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இன்னொரு வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ஈதுல் ஃபித்ர். ரமலானுக்கு பேர் என்ன? ஈதுல் ஃபித்ர், தர்ம திருநாள். எந்த ஒரு மதத்திலும் கூடிய வழிபாட்டு பாருங்க, உலகத்தில் எத்தனையோ திருவிழாக்கள் வருகின்றன, எத்தனையோ மதத்தவருக்கு பெருநாட்கள் வருகின்றன. ஆனால் அந்த பெருநாட்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடியதாகத்தான் இருக்கு. உலகத்தில் எந்த பெருநாள்களை எடுத்து பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவருடைய பெருநாள்களை எடுத்து ஒரு லைன்ல வைங்க. இஸ்லாம் சொல்ற 2 பெருநாள் எடுத்து ஒரு லைன்ல வைங்க. எது மனிதர்களுக்கு அதிகமாக பயன் தருகின்ற ஒரு மாதம்? எந்த பெருநாள்? எந்த பெருநாளிலே மனிதனுக்கு அதிகமாக பயன் தரக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த முபாரக் என்கிற வார்த்தையை விளக்க கண்டுபிடிக்கிறார். ரமலானுடைய மாதத்துல எந்த தியேட்டரிலும் புது படம் ரிலீஸ் ஆகுது. ரமலானை முன்னிட்டு இந்த தியேட்டரில் புது படம் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு போனாங்க? யாரும் போக மாட்டீங்க. போனால் யாரும் போக மாட்டாங்க. ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு யாராவது புது படம் நடிச்சு ஒரு நடிகை நடித்து இந்த தியேட்டர்ல புது படம் போறோம் எல்லாரும் வாருன்னு சொன்னா யாரும் போக மாட்டாங்க. இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறேன். நோன்பு வச்சிருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், பாவங்களை கழிவுபட்டிருக்கிறேன், நான் இறைவனுடைய முபாரக்கான பாக்கியம் பெற்ற மாதத்தில் இருக்கிறேன், அதனால இது போன்ற செயல்களுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி யாரும் படத்துக்கு போவாங்க. 1-2 போனாங்கன்னா அவங்க முபாரக் இல்லை நடக்கும். 1-2 போவாங்க. ஆனா பிற சமுதாயத்தை போன்று கும்பலாக போய் 2 போனது இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. 1-2 போவோம், அதை கணக்கு எடுத்துக்க வேண்டாம். அப்ப முபாரக் என்ற இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு மாதம். மாதத்துல நம்ம என்ன பயிற்சி எடுக்கணும்னு சொன்னா முபாரக் பாக்கியம் பெற்ற மாதம். இந்த மாதத்துல பாவங்களை கழுவி அதிகமாக நன்மைகளை சேகரிக்கின்ற ஒரு மாதம். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதத்துல மதுபானங்கள் விற்கப்படுகிறதா? எங்கேயும் விற்கப்படும். ரமலானை முன்னிட்டு இத்தனை கோயில்களுக்கு நாங்கள் மதுவை விற்க திட்டமிட்டு இருக்கிறோம். எந்த அரசாங்கம் சொல்றதா? மதத்தவனுடைய அந்த வழிபாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதம் முன்னாடி தீர்மானம் போடுவாங்க. இத்தனை கோடிக்கு நாங்கள் மதுபானம் விற்பதற்கு நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவங்க நாங்கள் திருநாள் முடிஞ்சவங்க நாங்கள் 5000 கோடி வியாபாரம் பண்ணோம், 2000 கோடி வியாபாரம் பண்ணோம், இல்ல கொடுத்துட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரமலானுடைய மாதத்தை பார்த்தீங்கன்னா பாக்கியம் நிறைந்த மாதம். எந்த மதுபானம் விற்கப்படுவதில்லை, எந்த மதுபானங்கள் எந்த கடையில் விற்கப்படுவதில்லை. நம்ம ஏரியா ஒண்ணு நல்ல பப்ஸ் இருக்கும். ரம்ஜான் மாதம் நல்ல பப்ஸ் வடை போன்ற நிறைய இருப்பாங்க. தவிர குடிகாரர்களாக இருக்கிறாங்களா அதுக்கு எந்த கூட திருத்தியும். ரமலானுடைய மாதத்துல குடிச்சிட்டு இருப்போம். மற்ற மாதங்கள்ல இந்த மாதம் ரம்ஜான் மாசம் குடிக்க மாட்டாங்க. அப்படி பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மாதம். இந்த மாதம் சொல்லி சாதாரண மாதங்கள் எல்லா மாதத்தையும் கடந்து போக இந்த மாதத்தை கடந்து போயிடாதீங்க. உங்களை நஷ்டவாதி யாரும் தெரியுமா? ரமலானை அடைந்தும் அந்த ரமலானில நல்லவர்கள் செய்யாமல் யார் கடந்து போறாங்களோ அவங்கதான் நஷ்டவாதி. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நோன்பு என்பது எனக்குரியது. நோன்பு என்பது எனக்குரியது, அது நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும்.
நோம்பு கூட்டாளா கொடுக்குறாங்க கூடிய கொடுத்தா யார் கொடுப்பா, ஜக்காத் கொடுத்தா யார் கொடுப்பா, இப்படி சொல்றோம்ல. இது நல்ல நல்லா ஒரு அழகா சொல்றாங்க. நோம்பு என்பது தெரியுமா, மற்ற வழக்கத்தை விட அடுத்த வியாபாரம் எல்லாம் தெரியும், வெளிப்படையே தெரியும் இல்லையா. தொழில் வரல, 5 நாள் தொழில் வர, தொழில் வரல, எல்லாம் தெரிஞ்சிடும், வெளிப்படையே தெரிஞ்சிடும். நோம்புங்கிறது அல்லாவுக்கும் அவனுக்கு உட்பட்ட நேரடி தொடர்பு. நான் நோம்பு வைக்கிறேன், நோம்பு வாய்ப்பு சொல்றேன், சொல்ல முடியாதா? நோம்பு வச்சுக்கலாம், நான் நோம்பு தான் நோம்பு இருக்க மாட்டேன். ஆனா ஏமாற்ற முடியும். ஆனால் நீ அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்ற முடியாது என்பதனால் நீ நோம்பு வைத்திருந்தால் அல்லாஹ் உனக்கு கூலியா கொடுக்கலாம். ஒரு நோம்பு வச்சியாப்பா உனக்கு 1000 நோம்பு வச்சியா உனக்கு 2000 அப்படி அல்லாஹ் கொடுக்குறான். கணக்கில்லாமல் வாரி கொடுக்கின்றான். ஆதமுடைய மனிதன் எனக்காக நோம்பு கொடுக்கின்றான், அவனுக்கு நான் கூலி முடிப்பேன், எப்படி வாரி வழங்குவேன். இது நோம்புக்கு. நோம்பு காலத்தில் செய்கிற நல்லது அவர்களுக்கு என்ன கூலி தெரியுமா? நீ ஒரு நன்மை செய்தால் 10 முதல் 700 மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நன்மை செஞ்சவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை நோம்பு வச்சுட்டு பிற நன்மைகள் பிற செயல்பாடுகளுக்கு நோம்புகளால கூலி கொடுப்பான். எவ்வளவு கொடுக்கணும் தெரியாது. அல்லாஹ் மூட்டை முட்டிய வாரி வாரி கொடுப்பான். அதுக்காக விஷயம். அந்த ரமலானுடைய மாதத்துல சில தர்மம் பண்ணியிருப்பீங்க, நல்ல காரியத்தை பண்ணியிருப்பீங்க, அவர்கள் செஞ்சிருப்போம், ஒரு நோம்பாளிக்கு கூட கொடுத்துருப்பீங்க, அந்த நோம்பு வைக்கிறதுக்கு சகல இடத்துல உணவு கொடுத்துருப்பீங்க. இதுக்கு சுசனா சொல்றாங்க, நீ ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹ் 10 முதல் 700 மடங்கு அல்லாஹ் கொடுக்கிறான். சிறப்பு பாரு. இந்த ரமலானில் அது போன்ற நன்மைகளை எல்லாம் யார் விட்டுவிடுகிறார்களோ, என்னால் நோம்பு வைக்க முடியல, என்னால் பசியா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு யார் விடுறீங்களோ அவர்களை விட பெரும் நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. பெரிய நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. ஆக அந்த மாதத்தை நீங்கள் அடைவதே பெரிய விஷயம். ரமலான் மாதத்தை அடைவதே பெரிய விஷயம் இல்லையா? போன வருஷம் நம்மளோட இருந்தவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து போயிட்டாங்க. போன வருஷம் நம்மளோட இருந்தவங்க, நம்மளோட இருந்து நோம்பு நோட்டவர்கள், நம்மளோட இருந்து இஃப்தாரிலே கலந்து கொண்டவர்கள், நம்மளோட சஹரிலே இருந்தவர்கள், ஃபஜ்ரிலே இருந்தவர்கள், லுஹுரிலே இருந்தவர்கள், அஸ்ரிலே இருந்தவங்க, மக்ரிப் இஷால தராவிலே இருந்தவங்க இங்க போயிட்டாங்க. அவருக்கு அடுத்த வருஷம் இருக்குமா? அது இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரத்துக்கு அடுத்தது இருக்குமா? நமக்கு தெரியாது. அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபமன் ஸஹீத மின்கும் ஸஹர ஃபல்யஸும். யார் ரமலானுடைய மாதத்தை அடைகிறார்களோ அந்த மாதத்தில் நோன்பு அடைய பெறுவார்கள், அடையாதவர்கள் இருக்கும். அதான் அடைவோம், அல்ல நாளையே பரிசீலித்துருவோம். அப்ப ரமலானை அடைந்தும் யார் அவர்கள் இந்த நல்ல முறையை செய்யலையோ அவர்கள் யாருங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு நோட்பீர்களேனால் என்ன சிறப்பு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் அபீ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஈத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கால ஸமீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொல்ல நான் கேட்டேன், மன் சாக யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி ஃபஅதல்லாஹு வஜஹு அலன்னாரி 70 கலிமன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கும். சில பேர் இது வந்து போர்க்களம் சொல்லுவாங்க, போர்க்களத்துல நோன்பு நோட்டு தடைமுறை இருக்கிறது. ஆனா அதுக்கு புரியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம். அப்ப அந்த பாதையில் இருக்கக்கூடியனா ஒரு நாள் நோன்பு நோற்றால் அல்லாஹ் நம்முடைய முகத்தை நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் அல்லாஹ் ஒரு நாள் தூரமாக்கி விட்டார். 70 ஆண்டுகள். ஒரு நாள் நீங்க நோன்பு நோட்டால், ரமலானுடைய மாதத்திலே ஒரு நாள் நீங்க நோன்பு நோட்டால் நரகத்தை விட்டு நம்முடைய முகத்தை அல்லாஹ் அப்படி 70 ஆண்டுகள் தூரமாக்கி விடுகிறான். 30 நோன்பு நோக்கிறீங்க, எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. அல்லாஹ்
அந்த ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுக்கு சமமானது. அரபி நாளில ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுக்கு சமமானது. அப்ப எத்தனை கோடான கோடி ஆண்டுகள் அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை காத்து வைக்கிறான். ஒரு நோன்பு நோட்டுவது. அப்படி என்றால் நீங்கள் மறக்காம முடிஞ்சால் அல்லாஹ்வுடைய பாதையில ரமலானை அடைந்தும் நீங்கள் நோன்பை விட்டீர்கள் என்றால் நம்மை விட கஷ்டவாளி யாராவது இருக்கிறாங்களா? அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட சிறப்புகளை தருகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட சிறப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிரஹு மா கத்தம மின் தம்பி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ரமலானுடைய மாதத்தில் நம்பிக்கை கொண்டு, யார் ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோக்கிறாங்க அப்படி சொல்ல, எத்தனை பேர் நம்பிக்கையில நோன்பு வைக்கிறாங்க, எத்தனை பேர் எதுக்கு நோன்பு நோக்கிறாங்கன்னு தெரியாம நோன்பு நோக்கிறாங்க, எத்தனை பேர் நோன்பு நோக்கு எத்தனை நன்மைன்னு தெரியாம நோன்பு நோக்கிறார்கள். அப்படி இல்ல, நீங்க தெரிந்து கொண்டு நோன்பு நோக்க வேண்டும். ஏன் நான் பசியா இருக்கிறேன், ஏன் நான் தாகிட்டு இருக்கிறேன், ஏன் தண்ணி குடிக்காம இருக்கிறேன், ஏன் பகல் காலத்தில் மனைவி என் அருகில் இருக்கிறாள், என் நிச்சயம் நினைக்க முடியாம நான் இருக்கிறேன், ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறார். 11 மாத காலத்தில் அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை, 11 மாத காலத்தில் உங்களுக்கு அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை இந்த ஒரு மாத காலத்தில் காலையில் இருந்து பஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை இது பசித்தால் சாப்பிடாத, தாகித்தால் தண்ணி குடிக்காத, ஒரு மனைவி அருகில் இருந்தால் கூட புறம் கொள்ளாத, அல்லாஹ் தடுத்தான் என்பதற்காக இருக்கிறது பாருங்க. ஏன் என்று புரிதல் இருந்து சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஸாம ரமலான ஈமானோடு நோன்பு, இறையச்சத்தோடு பயபக்தியோடு, அல்லாஹ் தான் என் இறைவன், அல்லாஹ்வை தவிர யாரும் எனக்கு இறைவன் கிடையாது, அந்த அவையாவாக யாராக யாவாக இருக்கலாம், எனக்கு அவ்வளவு கனவு கிடையாது, என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி நீங்கள் நோன்பு நோற்றால் வஹிதிசாவன் பரிசுத்த எண்ணத்தோடு, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என் முன்னாடி அல்லாஹ் நிற்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் நோன்பு நோற்றால் உஃபிரஹு மா கத்தம மின் தம்பி, முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் கழித்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான். சிந்திப்பார், இந்த வருஷம் வரக்கூடிய வருஷத்துல நீங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டு இஹ்திசாபோட, இறையச்சத்தோட, பயபக்தியோட, ஈமானோட எதற்கு நோன்பு நோக்க தெரிந்து கொண்ட நோன்பு நோட்டால் முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சில பேர் சொல்லுவாங்க முன் சென்ற ஆண்டு சொல்லுவாங்க, சொல்லலை, முன் சென்ற பாவத்தை முன்னாடி ஒரு 50 வருஷம் வாழ்ந்திருப்பீங்களா, அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எப்ப ஈமானோடு நோன்பு நோக்கு, இஹ்திசாபோடு நோன்பு நோட்டுக்கொள், அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்டுக்கொள். ஏன் என்று சொல்றாங்க, நீ நோன்பு வந்து சில பேர் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்பாங்க. பாத்தீங்கன்னா அவர் சகாபாக்களுக்கு நோன்பு, நாகூர் ஆண்டவருக்கு நோன்பு, அவர் ஏர்வாடி ஆண்டவருக்கு நோன்பு, இங்க இருக்கிற அமராவதி அவருக்கு நோன்பு, இங்க இருக்கிற சாயிஷா அவருக்கு நோன்பு, அவங்களுக்கு பேர நோன்பு நோப்பாங்க. இது சிறுக்கு, இது சிறுக்கு. நீ யாருக்காக நோன்பு வைக்கணும்? அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்தால் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்று அருமை தலைவர் அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். அப்ப அந்த நோன்பு என்பதை அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க இருக்க வேண்டும். அதை விடுத்துட்டு நம்ம அவருக்காக இவருக்காக நோன்பு சொன்னா அல்லாஹ் அந்த நோன்பை அங்கீகரிக்க மாட்டான். அடுத்தது என்ன? இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு ஒரு பயிற்சி இருக்கு. என்ன பயிற்சி தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரசூலுல்லாஹி வருவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவாங்க. வந்து உட்காருவாங்க, ரெண்டு பேரும் உட்காருவாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை
தூதரவனமா நம்ம அறிந்தவங்க ஆயிட்டோம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரவனமா நல்லா தெரிஞ்சுட்டோம் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிமொழியின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பனை என்ன? ஒவ்வொரு ஆண்டும் குர்ஆன் ஓதுவதை சரிபார்க்க வேண்டும். குர்ஆன் நான் கரெக்டா ஓதுறேனா? குர்ஆனை அந்த தஜ்வீதோடு ஓதுகிறோம். எல்லாம் தப்பு வரலாம், எங்கன தப்பு வரலாம், எல்லாத்தையும் தப்பு வரலாம். ஏன்னா அரபிகள் கிடையாது, நம்ம தமிழர்கள், நாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள். அரபி என்பது நமக்கு ஒரு அந்நிய மொழியாக இருந்து அதை படித்திருக்கின்றோம். அப்புறம் நமக்கு தவறுகள் வரலாம், உச்சரிப்புகள் மாற்றம் வரலாம், பிழைகள் வரலாம். இதை நன்கு அறிந்தவரிடத்துல பரிமாறிக் கொள்கின்ற பக்குவத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, முகமதே ஓதுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவருடைய தலைவர், அவர் வந்து உட்கார்ந்து குர்ஆனை சரிபார்ப்பார்கள். எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறது சரிபார்க்கணும்? 1. எத்தனை பேர் குர்ஆனை ஓதி இருக்கணும்? 2. சரி, குர்ஆனை எப்ப தொடர்ந்து ஓதணும்? 3. குர்ஆனை ஓதி ஆர்வம் இருக்குதா? 4. எதுவுமே இல்ல. குர்ஆனை நிறைய பேர் ஓத தெரியாம இருக்கு. நம்மள பள்ளிவாசல் வச்சிருக்கோம்னா இந்த பள்ளிவாசலை பயன்படுத்துகிற பக்குவம் நமக்கு வேண்டும். இந்த பள்ளிவாசல் இமாம் இருப்பார், அந்த இமாம்கிட்ட யாருக்கு குர்ஆன் ஓத தெரியலையோ அவங்க வரணும். எனக்கு குர்ஆனை ஓதி கொடுங்க. குர்ஆன் ஓதுக்கு வெட்கப்படக்கூடாது. குர்ஆன் ஓதுறதுக்கு அந்த வயசாயிடுச்சு, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படி இந்த வயசுல குர்ஆன் ஓத முடியுமா? எத்தனை வயசானாலும் நீங்க குர்ஆனை ஓதுங்க. எத்தனை வயதான குர்ஆன் ஓதுவதற்கு நீங்க வெட்கப்படாதீங்க. 2 பேர் கல்வி கற்கவே மாட்டார்கள். யாரு? எல்லாம் தெரிஞ்சிச்சு நினைக்கிறவன் கல்வி கற்கணும், கேட்க மாட்டான். கல்வி கற்பதற்கு வெட்கப்படக்கூடியவன் கல்வி கற்க மாட்டான். 2 பேரு கல்வி கற்கவே முடியாது. 1, எல்லாம் தெரிஞ்சிச்சு, அவன் கேட்கணுமா அப்படின்னு ஒருவர் நினைத்தால் அவர் என்ன செய்ய மாட்டாரு? கல்வி கற்கவே மாட்டார். இருக்கிற கல்வி குறைஞ்சிட்டே வரும். 2வது கூச்சலா இருக்கு பாய், எல்லாமே இருக்கிறாங்க. நாம இந்த வயசுல குர்ஆன் ஓதலாம், ஒரு படிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு வெட்கமா இருக்கு பாய். வெட்கப்படக்கூடியவனும் குர்ஆன் ஓத முடியாது. 2 அழகான பள்ளிவாசல் உங்களுக்கு இருக்கு. ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏன்? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹி குர்ஆன் வ ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும். அல்லாஹ் ரப்பல் திருக்குர்ஆனில் சொல்கிறார். ரமலானுடைய மாதம் எத்தகைய மாதம் தெரியுமா? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. நன்மை எது, தீமை எது, பாவம் எது என்றெல்லாம் விளக்கி சொல்லுகின்ற இந்த மார்க்கம் அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திலே நோன்பு நோட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குர்ஆனை ஓதாமல் நோன்பு நோட்டால் என்ன பலன்? சிந்தித்து பாருங்க. இமாம் இருக்காங்க பள்ளிவாசல்ல, நீங்களாம் யாரெல்லாம் அதையோ வந்து சொல்றேன், இமாம் இந்த குர்ஆன் ஓதுங்க. வெறும் 26 27 எழுத்துங்க. ஒரு எழுத்துல 4 எழுத்து புரியும். உலகத்தில் ஈஸியான மொழி உலகத்தில் எந்த மொழி கிடையாது. தமிழ் படிக்கிறவங்க தமிழ் 256 எழுத்து, அதை படிக்கிறவங்க தமிழ் எப்படி படிக்கிறோம்? 256 எழுத்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறவங்க ஒரு 26 எழுத்து மனப்பாடம் பண்ணி படிக்க முடியாத 26 எழுத்துல சுத்தி 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 குர்ஆன் போயிருக்குது. அது இந்த வார்த்தை குர்ஆன் இருக்குது. இதான் சுத்தி சுத்தி வருது. இந்த குர்ஆன் படிக்க முடியாதவங்களால வாழ்க்கை இந்த குர்ஆன் நீங்கள் படிப்பதற்காக இலகுவாக்கப்பட்ட ஒரு வேதம். குர்ஆன் படிப்பதற்காக இலகுவாக்கப்பட்ட ஒரு வேதம். இந்த உலகத்துல எந்த வேதத்திலும் கிடையாது. ஜபூர்னு வேதம் கொடுத்தான், அது பேர் சங்கீதம். நீங்க வச்சிருக்கலாம். சங்கீதம் என்னது? மொழியில் பேசுறது. நீங்க பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி மொழியில் பேசுவாங்க. அப்படியே கஷ்டம் கொடுத்துருக்காங்க இல்ல. இலகுவான மொழியில பேசுகிற மொழியில நடைமுறை வார்த்தைகளை கொண்டு இலக்கியம் நிறைந்த ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். திருக்குறள் மனப்பாடம் பண்றான். திருக்குறள் எவ்வளவு கஷ்டமான ஒரு இது, அதை மனப்பாடம் பண்றான். குர்ஆனை ஓத தெரியாதுங்க. குர்ஆன் ஓத தெரியுமாங்க? எவ்வளவு இதுல வெட்கப்படும். குர்ஆன் ஓத தெரியலைங்கிறது தான் வெட்கப்படும்.
அதிகமா குர்ஆனை ஓதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் இஸ்லாத்தை கேட்ட குர்ஆன் ஓதுங்க. ஒரு சரியா ஓதுறீங்களா? ஓது இல்ல சரி பார்க்கறாங்க. அவரே வகி வந்தவங்க ரசூலுல்லாஹ் வந்து அவசரமா மனப்பாடம் பண்ணுவாங்க. குர்ஆன் ஒரு வார்த்தை வந்து சொல்லிருக்கோம். அல்லாஹ் சொன்னா நீ உன்னுடைய மனப்பாடம் செய்திருக்கா உன் நாவை அசைக்காதே, உன் உள்ளத்துல பதிய வைக்க வேண்டிய என்னோட கடமை அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆகுமாட்டாங்க குர்ஆனுடைய வார்த்தைகளை அப்படி மனப்பாடம் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் உள்ளத்துல பதிய வைப்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க எழுதி கொண்டிருப்பாங்க. குர்ஆன் எழுதி வைப்பாங்க. மத்த அந்த ஆட்டுத்தோடு மாட்டுத்தோடு ஒட்டகத்தோடு எல்லாரும் எழுதி வைப்பாங்க. குர்ஆனை அப்படி மனப்பாடம் பண்ணாங்க. சஹாபாக்களோட போட்டி இருந்தது. நீ இத்தனை வருஷம் மனப்பாடம் பண்ணியா, நான் இவ்வளவு வருஷம் மனப்பாடம் பண்ணேன். இவ்வளவு வருஷம் மனப்பாடம் பண்ணியா, நான் இவ்வளவு வருஷம் மனப்பாடம் பண்ணுவேன். அப்படி போட்டி போட்டுக் கொண்டார்களே, அந்த போட்டி நம்மிடத்தில் இருக்கிறதா? சினிமா பாட்டுகளை மனப்பாடம் பண்ணுகிறவன், கவிதைகளை மனப்பாடம் பண்ணுகிறவன், பாடல்களை மனப்பாடம் பண்ணுகிறவன், ஏன் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவதில்லை? ஏன் குர்ஆனை ஓத வைக்கப்படுகின்றோம்? சிந்தித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் எப்போது நபிமொழி மூலமாக என்ன சொன்னாங்கன்னா, குர்ஆனை ஓதுங்க. உலகத்திலேயே குர்ஆன் ஒரு பேர் உண்டு. ஓதுங்க ஒரு வேதத்துக்கு ஓதுங்க. குர்ஆன் என்ன அர்த்தங்க? படியுங்கள். உங்க வாழ்க்கை கேட்கிற உங்க வேதத்துக்கு குர்ஆன். குர்ஆன் என்ன அர்த்தம்? ஓதுங்க. ஓதுவியா? ஓதுங்க அல்லாஹ் சொல்றான். ஓதுங்க. குர்ஆன் பேர் என்னங்க? அர்த்தம் படித்தல், ஓதுதல், வாசித்தல். நம்ம வேதம் இருப்பா நம்ம சொல்லுவோம் குர்ஆனுங்க இந்த வேதம் குர்ஆன். அந்த குர்ஆனை படிக்காம ஒரு வேதம் குர்ஆன். ஒரு இன்ஜினியருக்கு படிக்கிறீங்க. அவர் இன்ஜினியர் கூட ஒத்துக்குவீங்களா? இன்ஜினியர் நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன் இன்ஜினியர் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. அது பேர் என்னது? போலி இன்ஜினியர். ஒருத்தர் டாக்டருக்கே படிக்கல, நான் டாக்டருங்க மருத்துவம் பண்றேன் அப்படி ஒத்துக்குவீங்களா? இது போலி வைத்தியர், போலி டாக்டர் சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி யாரெல்லாம் குர்ஆனை படிக்காம நான் முஸ்லீம் சொல்றா போலி முஸ்லீம் தானே புரிஞ்சு போச்சு. அப்ப வந்து இந்த மாதத்துல இருக்கக்கூடியவர்கள் அதிகமா குர்ஆனை படிங்கள். குர்ஆன் நமக்கு ஒரு எழுத்து ஓத 10 நன்மை என்று சொல்லக்கூடிய மாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அரிப்தாமி நம்ம 30 நன்மை அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த மாதத்துல குர்ஆனை ஓதி குர்ஆன் படிக்கணும். யாருக்கு சார் வாங்க அவர் நேரம் ஓதுங்க. காலையில 10 ஓதுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுங்க. ஒரு மாசத்துக்கு குர்ஆன் ஓதிடும். ஒரு மாதத்துக்கு குர்ஆன் படிக்கிறவங்க யாரை பத்தி அழகா குர்ஆன் ஓதிட்டு போகலாம். அப்படியே ஒரு அழகிய வேதத்தை, அழகான வேதத்தை அல்லாஹ் நம்ம கையில கொடுத்து அந்த வேதத்துக்கு தீர்வாக வச்சிருக்கிறோம் சொன்னா நம்மை விட பெரிய கிறிஸ்துவானி யாரும் இல்லை. இந்த நாளிலே நீ அதிகமாக நன்மை சம்பாதிங்க, அதிகமாக குறையை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி நாளில் ஒரு குறை என்று சொன்னா தூங்குற மாசம் வாங்கிட்டாங்க. அதனால தூங்குற மாசம் அதனால சாலை பாருங்க. தமிழ் மாதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குற காலம் மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு போதணும், தான தர்மம் செய்யணும், நல்லவன் செய்யணும், அதிகமான இபாதத்துகள் செய்யணும்னு சொன்னா இந்த மாதம் நமக்கு மறுமை நாளிலே சாட்சி சொல்லக்கூடியதாக பயனுள்ள மாதமாக மாறும். அப்படியாப்பட்ட மாதமாக ஆக்கி வெற்றியாளர் கூட்டத்தில் வந்த இறைவன் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. வாழ்ந்தாவான அனைவரும் பிள்ளாகவே அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் யாரெல்லாம் மன்னிப்பை ஏற்படுத்தி அவருக்கு அழகிய சிறப்பான சுவனத்தை தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் உலகத்தில் நோம்பாளிகளாக அழைக்கிறார்களோ அவங்களுக்கு ரையான்ங்கிற பாதையில அவருக்கு என்ன செய்வார்? அல்லாஹ் சொர்க்கத்துல வாசல் தருவான். அந்த வாசலை யாரும் செல்ல முடியாது. நோம்பாளிகள் மட்டும்தான் அதை செல்வார்கள். நோம்பாளிகள் செல்வதோடு அந்த பாதை அழைக்கப்பட்டுவிடும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி நாளை மறுமை நாளில இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக சதக்கா செய்தவர்கள் நாளை மறுமை நாள் சதக்கா என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க. குர்ஆன் ஓதியவர்கள் குர்ஆனுடைய அந்த வழியில் அழைக்கப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் நன்மை என்ற பாதையில் அழைக்கப்படுவார்கள். தொழுதவர்கள் தொழுகை என்ற பாதையில் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. அந்த மாதத்தை வீணான மாதமாக ஆக்கி விடாமல் பரக்கத்து நிறைந்த முபாரக்கான ஒரு மார்க்கமாக ஆக்கி அந்த மாதத்திலே வெற்றியாளர் கூட்டத்திலே வல்ல இறைவன் உங்களை எங்களை மாதாவுக்கான ஆக்கி விடுவானாக. வாயிலாவான அனைவரும் பிள்ளாக அஸ்ஸலாமு அலைக்கும்.